எனக்கு காதல் படங்கள்ல அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லன்னு சொல்லலாங்க. ஜிம் கேரியோட ஸ்பாட்லெஸ் மைண்ட் ஆஃப் எட்டர்னல் சன்ஷைன் பிடிக்கும். அடுத்ததா இந்த பிஃபோர் சன்ரைஸ்ன்ற இந்த படத்த பிடிக்குங்க. இது மத்த லவ் ஃபிலிம் மாரி இந்த காதல போட்டு ரொம்பவே புனிதமானது, மயிரானதுன்னு ரொம்ப போட்டு பொங்க வச்சிராம, சட்டில் ஃபார்ம் ஆஃப் லவ்ன்றத ரொம்பவே அழகா டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாய்ங்க. எப்படின்னா, நம்மலாம் டெய்லி லைஃப்ல ரோட்ல போறப்பலாம் நெறைய மக்கள டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனா யாருன்னே தெரியாத இந்த மக்கள்ட்டலாம் இந்த ஸ்ட்ரேஞ்சரா அதுலயும் இந்த பழக்கமே இல்லாத ஆட்கள் கிட்டலாம் பேசுறதுன்றது ரொம்பவே பயப்படுவோம், கூச்சப்படுவோம்ல. பார்த்துருக்கீங்களா? உள்ளுக்குள்ள லைட்டா ஒரு ஹெசிடேஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட சின்ன வயசுலயே தெரியாத ஆள்ட்டலாம் பேசக்கூடாதுடா, எல்லாம் களவாணி பயலோடா, பூச்சாண்டிங்க அப்படின்ட்டு இப்படி ஸ்ட்ரேஞ்சரை பத்தி நம்ம பிரெயின்ல ஒரு டீப் சீட்டட் ஃபியரை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? சொசைட்டியும் இதுக்கு காரணம் தான். சைக்காலஜி டேர்மில் இதுக்கு சினிசிசம்னு சொல்லுவாங்கங்க. சினிசிசம்ன்றது ட்ரஸ்ட் ஃபேக்டர்ன்றதே சுத்தமாக இருக்காது. பெருசாக யார்கிட்டையும் பேசாமல் கொள்ளாமல் ஒரு மாதிரி ஆன்டி சோஷியல் டைப் மாதிரி மனிதர்களை அப்படியே வெறுத்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க இல்லையா? ஷையா அப்படியே ரிசர்வ்டு டைப் மாதிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பிஃபோர் சன்ஷைன்ற படத்தில் இதை ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்கங்க. ஒரு பொண்ணு பையனும் எப்படி அந்த ஸ்ட்ரேஞ்சர்ன்ற அந்த தெரியாத ஆளுன்ற அந்த ஒரு ஷெல்லை உடச்சிக்கிட்டு எப்படி பேசுறது, எப்படி கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணுறது, அதுவும் ஜெனியூன் கனெக்ஷனாக ஃபார்ம் பண்ணி அது ஒரு கட்டத்தில்ங்க ஸ்பான்டேனியஸாக இவங்க பாட்டுக்கு இப்படியே பேசி கீசி இவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுற அளவுக்கு இவங்கள அறியாமையவே அது காதலிக்கவே ஆரம்பிச்சிருவாங்கங்க. போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு பொங்க வச்சிராம, இப்போ நம்ம நேரா படத்துக்குள்ள போயிருவோம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ட்ரெயின்ல புருஷன் பொண்டாட்டி சண்டை நடக்குதுங்க. இவங்க பாட்டுக்கு சுத்தி உள்ள பேசஞ்சர் பத்திலாம் சட்டை கூட பண்ணாம, இவங்க பாட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு, போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, அது ஒரு கட்டத்துலங்க பொண்டாட்டிக்காரி அவரு படிச்சுக்கிட்டு இருந்த நியூஸ் பேப்பர அப்படி தட்டி புட்டு, அவரு மண்டைக்கு ஏத்தி விட, அவரு கோவத்துல கடந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. பக்கத்து சீட்ல உள்ள பொண்ணு அது பாட்டுக்கு ரொம்ப நேரமா இவங்க சண்டைய பார்த்துக்கிட்டே, அப்படியே புக்கு படிச்சுக்கிட்டு, சரி இவங்க சண்டைய நிறுத்துவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். பார்த்தா சண்டை வீரியம் கூடிக்கிட்டே இருக்கவும் பொண்ணு கடுப்பாகி வேற சீட்டுக்கு போய் அப்படி உட்கார, அங்கே தாங்க இவங்க அப்படியே பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்கார்ற மாதிரி அப்படி அமைஞ்சு போயிருது. பையன் பேசணும்னு பார்க்குறான். ஆனால் இந்த எப்படி இனிஷியேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் டைம் என்னங்க அப்படின்னு கேட்கலாமா, இல்லை ஸ்டார்ட் ஆச்சுன்னு இல்லாமா அப்படின்ட்டு எதுக்கு வம்பு அப்படின்னு உட்காந்துருவாங்க. அப்போ உள்ள அந்த சண்டை போட்ட புருஷன் பொண்டாட்டிங்க ரெண்டும் இப்போ அது பாட்டு பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே அதுங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வேற எங்கேயோ போயிரும். இவங்களுக்கு அப்படியே புரியாத பாஷையில அப்படியே ஒரு மாதிரி ஜெர்மன் லாங்குவேஜ்ல அடிச்சுக்கிட்டே போவாங்கங்க. அப்போ பையன் இவள்கிட்ட கேட்டுப்புடுறான், ஏங்க அவங்க என்னங்க பேசிக்கிறாங்க அப்படிம்பா. இவ எனக்கும் ஜெர்மன்லாம் தெரியாதுங்க அப்படின்னுட்டு அப்புறம் ரெண்டாவதா அவளே இனிஷியேட் பண்ணி கேட்பா, கூப்பிடுவா, ஏங்க நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாணம் ஆன தம்பதிகள்லாம் காலப்போக்கில் இந்த வயசாயிருச்சுன்னா அவங்க பார்ட்னர் என்ன சொல்றாங்கன்றத கேட்கக்கூடிய அந்த லிசனிங் எபிலிட்டியை லூஸ் பண்ணிடுவாங்களாமுங்க. எப்படின்னா ஆண்களுக்கு குரல் ஒசத்தியா அந்த ஹை பிச் கேட்க முடியாமையும், பெண்கள் குரல் கம்மியா அந்த லோ பிச் வாய்ஸை கேட்குற எபிலிட்டியும் லூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இவனும் ஒருவேளை நேச்சரே இப்படி கப்புள்ஸ் ரெண்டும் வயசான காலத்தில் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடாம இருக்கணுங்கிறதுக்காக இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் என்னமோ அப்படின்ட்டுவான். அப்புறம் சரி நீங்கள் என்ன புக்கு படிக்கிறீங்க, நீங்கள் என்ன புக்கு படிக்கிறீங்கன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காட்டினாப்புல. அடுத்ததா ஆள் வேற எங்கேயா போகலாமாங்க அப்படின்னு கூப்பிடவும் இவளும் வரன்ட்டு கூடவே அங்கே ட்ரெயினுக்குள்ளே இப்படி ஒரு அழகா ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் அப்படியே பேரா மாதிரி இருக்குது. ட்ரெயின் ஜெர்மனிலேருந்து பாரிஸ் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு இருக்குதுங்க. இவ பிரான்ஸை பூர்வீகமாக சேர்ந்தவ. அவ அம்மா ஊர் ஜெர்மனிலேருந்து இப்போ சொந்த ஊர் பிரான்ஸுக்கு போகிறதுக்காக இப்படி ட்ரெயினில் வருவா. இவன் ஏங்க நான் சும்மா அந்த ஊர் சுற்றி பார்க்கலான்னு வந்தேங்க, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டேன். இவன் சரிடா யூரோப் ட்ரிப்பு எப்பட்றா இருந்துச்சு அப்படின்னு கேட்பா. இவன் நான் சை என்னத்தங்க சொல்கிறது, ஏன் வந்தேன்னே தெரில அப்படின்ட்டு, ஓகே இப்படி சும்மா ஜன்னலில் உட்காந்து அப்படி சீட்டில் அப்படி வேடிக்கை பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. பையன் இப்போது ஜெர்மனியில் ஏதோ ஒரு ஸ்டாப்பில் இறங்கணும், இன்றைக்கி நைட்டு நான் ஸ்டே பண்ணிக்கிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு ஏறணுமா. அப்போ பேசையிலேயே ரெண்டு பேரும் அப்படியே வாயெல்லாம் பல்லுன்ற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இவன் தன்னோட வியர்டான தாட்ஸ் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ண, இவன் ஒரு படி மேலே போய் தன்னோட சைல்டுஹுட் ஸ்டோரி பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கு இவங்க இப்போ கொஞ்ச நேரம் தாங்க இப்படியே பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டார்டிங்லேயே இப்போ இவங்க பேசிக்கிறதுலையே ஒரு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்க மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ஃபீல் வந்துருங்க. அப்போன்னு இந்த பையனோட இறங்குற ஸ்டாப்பிங்கு அவன் ஊர் வந்ததும், ஐயோ என்னடா
இது? இப்பதான் பேசிட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டீங்களேடா! அப்படின்ற மாதிரி இருக்குங்க 2 பேத்துக்கும். இவங்களுக்கு பிரிஞ்சு போகல மனசே இருக்காது. இவன் போறேன்ட்டு போயிருவாங்க. அப்புறம் திரும்ப போறதுக்கு மனசு இல்லாம இவள்ட்ட வந்து சொல்லுவான். "ஏங்க எனக்கு நாளைக்கு காலையில தான் ஃப்ளைட்டு. இங்க ஹோட்டல் புக் பண்றதுக்கும் என்ட்ட கையில காசெல்லாம் இல்ல. ஸோ நான் இப்படியே விடியிற வரைக்கும் எங்கனா தெருவுலயே சுத்திட்டு, விடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஃப்ளைட் புடிச்சுக்கிறேன். அதுவரை கூட சேர்ந்து சுத்துறதுக்கு நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது" அப்படின்ட்டு. எனக்கு உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னு, அதுக்காகத்தான் கூப்பிட்டேன்னு, தான் ஃபீலிங்ஸ இப்படி ஹானஸ்ட்டா அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி அப்படியே தைரியமா சொல்லிறவும், அவங்க பிரான்ஸுக்கு ட்ரெயின்ல போணும்னு இருந்தவ, இப்போ இவன் பேசினத கேட்டுப்புட்டு, "சரிடா ஓகே நானும் வர்றேன்" அப்படின்னு இவன் கூட இந்த ஸ்டாப்பிங்லேயே ஜெர்மனிலேயே இறங்கிருவாங்க. ஐயோ! வேற மாரி பொண்ணுங்க. டக்குன்னு ஆன் த ஸ்பாட்ல இப்படி ஒரு ஸ்பான்டேனியஸான டிசிஷன மேக் பண்ணி, நமக்கெல்லாம் இத பார்க்கறதுக்கு பைத்தியக்காரத்தனம்னு தோணுதுல்ல. ஆனா காதலோட பியூட்டியே இந்த பைத்தியக்காரத்தனமும், இந்த கிறுக்குத்தனம் தான் இல்லையா? நல்லா இருக்குங்க அது. அந்த ஃபீலிங் டூ டூ அந்த கிரேசி திங்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? எப்படின்னா, நம்ம அந்த மோஸ்ட்டா எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் என்ன நெனப்பான் அப்படின்னு பயத்திலேயே இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, காஷியஸா அப்படியே சுத்திக்கிட்டே இருப்போம். என்ன நம்மள பத்தி ஏதாவது நெனச்சுருவாங்களோ அப்படின்ட்டு. ஆனா இந்த லவ் ஃபீல் வரும்போது பார்த்துருக்கீங்களா? வக்காலி எவன் வேணா என்ன வேணா நெனச்சுக்கங்கடா அப்படின்ற மாரி, ஆமான்டா நான் ஒரு பைத்தியம் தான் அப்படின்ற மாரியே தனியா பேசிக்கிட்டு, யாருமே இல்லாதப்ப அப்படியே மண்டைக்குள்ள ஏதோ முடிஞ்சு போன விஷயத்த அதையே யோசிச்சுக்கிட்டு, அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நல்லா கிளுகிளுப்பா சுத்திட்டு இருப்போம்ல. இங்க படத்துலயும் இவங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும். அதுலயும் "ஏய் என் பேரு ஜெஸ்ஸி, என் பேரு சிலைன்னுன்ட்டு" இவங்க இப்பதாங்க 2 பேரோட பேரையே கேட்டுக்கிறாய்ங்க. ஜெஸ்ஸி மற்றும் சிலைன் ஊருக்குள்ள இப்படி அப்படியே லவ்வர்ஸ்ங்களாட்டம் அப்படியே ஒண்ணா நடக்கிறதும், அப்படியே பேசுறதெல்லாம் இவங்களுக்கே அது ஒரு மாதிரி ஆக்வர்டா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. சரி ஃபர்ஸ்ட்டு எங்க போறது அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸுங்கள்ட்ட, "ஏங்க நாங்க ஊருக்கு புதுசு. உங்க ஊர்ல ஃபன் பண்ற மாரி எதனா இந்த மியூசியமு, இந்த எக்ஸிபிஷனு அந்த மாரி எதனா இருக்காங்க?" அப்படின்னு கேட்க, "மியூசியம்ல போய் என்னங்க ஃபன் இருக்குது? நீங்க பார்க்கறதுக்கு லவ்வர்ஸாட்டம் இருக்கீங்க. வாங்க நாங்க 2 பேரும் ஷோ ஆர்டிஸ்ட்டு. இன்னைக்கு நைட்டு எங்களோட ஷோ ஊருக்குள்ள இருக்குது. வாங்கன்ட்டு" அவைங்க நோட்டீஸ் எல்லாம் குடுத்துப்புட்டு, இவைங்கள்ட்ட நல்ல ஒரு ஜாலியா அப்படி பேசிட்டு போவாய்ங்க. நல்லா இருக்குங்க இவைங்க வைபு. அப்புறம் ஊருக்குள்ள இப்படி ஷேர் ஆட்டோல அப்படியே போயிட்டு அப்படியே கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. எப்படின்னா, ஒருத்தர் பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே, பதிலு டோட்டல் ஹானஸ்ட்டா உண்மைய மட்டுமே சொல்லணுன்ற மாரி, இவன் "சரி உன்னோட ஃபர்ஸ்ட் செக்சுவல் ஃபீலிங்ஸ் எப்ப வந்துச்சு?" அப்படின்னு கேட்க, அவ ஃபுல் டீட்டெயில்ஸு பையன் யாரு? எப்போ வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிருவா டோட்டலா. இவ இப்போ அடுத்ததா, "டேய் நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா?" அப்படிம்பா. இவன் ஒத்த வார்த்தையில "ஆமா" அப்படின்னவும், ஒக்கால ஒளி. "ஏன்டா நான் மூச்ச போட்டு ஃபுல் ஸ்டோரிய சொன்னேன். நீ என்னன்னா பொண்ணுங்க அனுப்புற டெக்ஸ்ட் மெசேஜ் ஆட்டம். ஓகே ம்ன்னு ஒன் வேர்ட்ல ரிப்ளை அனுப்புற" அப்படின்ட்டு ஃபுல் ஸ்டோரி மயிராண்டி சொல்றா அப்படின்ட்டு இவன் அப்புறம் தாங்க லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் ஜெஸ்ஸி இவனுக்கு லவ் பத்தின இவனோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அப்புறம் இந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் அத பத்திலாம் அப்படியே பேசி, அப்புறமா இப்படி ஊருக்குள்ள அந்த பாட்டு கேசட் கிடைக்குங்க. அங்க போயிட்டு அங்க உள்ளுக்குள்ள ஒரு தனி ரூம்ல ஒரு லவ் சாங்க போட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி இவன் பார்க்குறப்ப அவ திரும்பிப்பா, அவ பார்க்குறப்ப இவன் அப்படி திரும்பிப்பான். மலையில ஒதுங்குன அந்த ஜோடி புறா ஓட்டம் இப்படி இந்த சின்ன ஸ்பேஸ்ல அழகா அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குங்க அவங்களுக்கு. இப்போ சிலைன்னு இவன, "டேய் வாடா நான் எனக்கு ஒரு புடிச்ச இடத்துக்கு கூட்டு போறேன்" அப்படின்ட்டு சுடுகாட்டுக்கு இந்த கல்லறைக்கு கூட்டு போவான். "அடேய் இந்த பொண்ணு எலிசபெத்து 13 வயசுலயே செத்துட்டாடா. இத பார்க்குறப்பலாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்பவே சோகமா நான் ஃபீல் பண்ணுவேன்" அப்படின்னுட்டு இருப்பா. அடுத்ததா இந்த எக்ஸிபிஷன்ல அப்படி போயிட்டு ரோலர் கோஸ்டரு, ரங்கராட்டினம்லாம் போயிட்டு, அங்கேயே இப்படி இந்த ஹைட்டான பிளேஸ்லேருந்து மொத்த ஊரையும் பார்க்குற மாதிரியான, அங்க இவிங்க கூட யாருமே இல்லாம மாரி பிரைவசி இவங்களுக்கு கிடைச்சு போய் அப்படியே ஜோடியா கப்புள்ஸ் ஆட்டம் அப்படியே நின்று இந்த அழகை ரசிக்க விட்டுருப்பாங்க. அங்கேயே ஜெஸ்ஸி இவள்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி எப்படி கேட்கறதுன்னு தெரியாம அப்படியே தயங்கி தயங்கி பணாத்திக்கிட்டு இருக்க, இவளே "டேய் என்ன உனக்கு என்ன கிஸ் வேணுமா?" அப்படின்னுட்டு இவளே அவனுக்கு வேற மாதிரி ஒரு கிஸ்ஸை போட்டுவிட்டு, அங்க இவங்களுக்குள்ள இப்போ கொஞ்சம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ன்ற மாதிரி அப்படியே இன்டென்ஸா இருக்குங்க அந்த செக்ஷுவல் டிசைர்ன்றது.
இவங்க இந்த எக்ஸிபிஷன்லேருந்து போகிறப்பவே பொழுது சாஞ்சு ஒரு மாதிரி நைட் ஆகிட்டு இருக்குதுங்க. விடிஞ்சதும் இவன் ஃப்ளைட்டை பிடிக்கணும். இவன் பாட்டுக்கு அது தெரியாமல் இவன் பாட்டுக்கு அப்படியே அழகா அப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டு அப்படியே ஆடி அசைஞ்சு எந்தவித பர்பஸுமே இல்லாமல் ஒரே ஒரு பர்பஸ் என்னென்னா காலையில் வர இப்படியே சுற்றிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணணும். கூடவே இவங்க அந்த லவ் மேக் பண்ணணுன்றத ஒரு மறைமுக பர்பஸ் ஆட்டம் அப்படியே உள்ளுக்குள்ளே 2 பேரும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சும்மா பேசிக்கிட்டே ஒன்றா ஹேங் அவுட் பண்ணினாப்புல படத்தில் இதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. இவங்க பேசுறது எப்படின்னா போரிங்காக எப்படின்னா இந்த பார்க்குற விஷயத்துக்கெல்லாம் கமெண்ட் அடிப்போம்ல, ஏய் அங்கே பாரு அவன் எப்படி இருக்கான், ஏய் இங்கே என்ன இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஏதாவது தெரிகிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாஸ் பண்ணுவோம்ல, இல்லைன்னா அப்புறம் ஆ ஆ அப்புறம் அப்புறம் அப்படின்ட்டு பேசுறதுல இந்த வார்த்தையே இல்லாதவங்களாட்டம் பேசாமல் ரொம்பவே தாட்ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு கப்புள்ஸுங்க இவங்க. அப்படின்னா மண்டைக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒரு மாதிரி சின்ன பசங்க தான், காலேஜ் தான் படிப்பாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், லைஃப் ஸ்டைலு, டெத்து, அதுக்கப்புறம் லவ்வு, செக்ஸு அது இதுன்னு என்னென்னமோ இவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கங்க. படத்தில் இவங்க பேசிக்கிட்டு அப்படியே சுற்றுறதெல்லாம் பார்க்கவே ஆஹா நமக்கும் இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்கே ஏக்கம் வர மாதிரி வர வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க இங்கெல்லாம். அப்புறம் இப்படி தோன்றப்பெல்லாம் அப்படி டக்குன்னு எங்கே இருக்கோன்னெலாம் பார்க்காம அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு ஓய்யோ அப்படி இருக்கும். அப்போ கைரேகை பார்க்குற அம்மா அது பக்கத்து டேபிளில் அப்படி பார்த்துட்டு நிற்பாங்க. ஏய் பார்க்காதீ வந்துட போகிறாரு அப்படின்ற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அவங்களும் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் கரெக்டாக இவங்களை பார்த்துக்கிட்டு அப்படி வந்துவிட்டு செலின் பொண்ணுக்கு அந்த ரேகை ஜோசியம் சொல்லுவாங்க பாருங்க, ஏம்மா நீ அட்வென்ச்சராராம்மா நீ, ஓஹோ இவர் தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் பையனா அப்படின்ட்டு நல்லா சூப்பராக பேச்சை போட்டு இவங்களை அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டு நல்ல ஒரு வைபை கொடுத்துட்டு அப்படியே காசையும் வாங்கிட்டு போவாங்க. ஜெஸ்ஸி இவன் அந்த ஃபீலிங்ஸை விட்டுட்டு அந்த அம்மாவை பிடிச்சி அந்த ரேக ஜோசியம் அதெல்லாம் போட்டு நக்கல் பண்ணுவான். ஏய் இவங்கெல்லாம் நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமாக போயிடுவடா அப்படின்னு உண்மையை சொல்லாமல் ஏன் இந்த நல்ல வார்த்தைகளை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எப்படின்னா இந்த கும்கி படத்தில் தம்பி ராமையாவுக்கு சொல்லுவாங்கல்ல, உங்களோட 60 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறமாச்சு நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்டால் அதுவே பழகிடும் சார் அப்படின்பார்ல. அந்த மாதிரி ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க. செலைனு அப்புறம் இந்த சர்ச்சுக்கு கூட்டு போய் பாத்தியாடா இந்த ஒத்த இடத்துல எவ்வளோ மக்கள் நூற்றுக்கணக்கான வருஷமாக எவ்வளோ வலிகள், பெயின், கில்ட்டுன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஷேர் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு அற்புதம் பாத்தியாடா அப்படின்னுட்டு அடுத்ததா இப்படி நதி ஓரமாக இந்த இடத்துல இவங்க இப்படியே ஒன்றா கை கோத்தாப்பில் அப்படியே சிரித்தபடியே அப்படியே பேச்சை போட்டுக்கிட்டே அப்படியே ஒன்றா போவாங்க. அங்கே ஒரு ஆளுங்க, ஏங்க நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னீங்க நான் அதை போயமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னுட்டு, உங்களுக்கு போயம் பிடிச்சிருந்தா மட்டும் அதுக்கு ஒர்த்தான காசை நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவனும் சரி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்க இவன் மில்க் ஷேக்குன்னுவாங்க. அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அப்படியே யோசித்து அழகா அப்படியே சிகரெட்டை போட்டுக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருப்பாப்ல. இவங்க அங்கேயே பேசிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்கங்க. அவரை யோசிச்சு அழகா மில்க் ஷேக்குன்ற தலைப்புலையே வேற மாதிரி கவிதை எழுதி அப்படி போயமா அதுவும் இவங்களுக்கு மேட்சாக அமைஞ்சு போயிடும். ஆட்கள் சந்தோஷத்தோட தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு போயத்துக்கு அப்படியே ஒர்த்தான காசு அவங்க கொடுத்துவிட்டு அடுத்ததா இந்த பாருக்கு வருவாங்க. வந்த வண்ணத்துக்கு என்ட்ரி பீஸு காசு கேட்பாங்க. ஜெஸ்ஸி பைய கையில் காசு கொஞ்சம் தாங்க வச்சுருப்பான். நாளைக்கு வேறு ஃப்ளைட்டு பிடிக்கணும் இல்லையா, சரி அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு சரி இவனே காசை எடுத்து டப்புன்னு நீட்டிடுவான். அவளும் சரி வாடா நான் உனக்கு பீர் வாங்கி தரேன்ட்டு அழகா இப்போ போய் சும்மா இப்படி கேம் விளாண்டபடியே அப்படியே மாற்றி அப்படியே விளாண்டுக்கிட்டே பேரலாம் அப்படியே பேச்சை போட்டுக்கிட்டு அப்படியே சரக்கை போட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்ததா இவங்க இப்படி தெருவுலையே அப்படியே ஒன்றா சுற்றிக்கிட்டு இப்படி டான்ஸ் எல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நைட்டு பூரா இப்படியே சுற்றிக்கிட்டே தூக்கமே இல்லாமல் ஒன்றா பேசிக்கிட்டே தாங்க சுற்றுவாங்க. தூக்கம் இல்லைன்றதே தெரியாமல் அந்த ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸே மறந்து போய் இவங்க ஏதோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்கங்க. அப்பப்போ இப்படி தெருவில் எதனா ஒரு நல்ல ஸ்பாட்டில் உட்காந்து அப்படி பேசினாப்புல அப்புறம் லைட்டாக பசி வந்ததும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவாங்க. அங்கே ஒரு கேமு எப்படின்னா ட்ரிங் 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 அப்படின்ட்டு இவன் ஃபோன் பேசுகிற மாதிரி அதுக்கு இவளோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அதுக்கு அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி இவன் அதுக்கு பதில் அந்த பொண்ணாட்டம் ப்ரிட்டன் பண்ணி அது பேசணும். அப்படி நல்லா இருக்குங்க கேமு பார்க்குறதுக்கே.
இவ சொல்லுவா, "ஏய் என்னன்னு தெரியலடி, ஒருத்தன் ட்ரெயின்ல பார்த்தேன். பார்த்தோன்னே பிடிச்சு போயிட்டு. அப்படி என்னன்னு தெரியல, திடீர்னு என் கூட வான்னு கூப்பிட்டுட்டான்டி. எனக்கு என்ன பண்ணேன்னே தெரியல. நானும் அவன் கூட போயிட்டேன்டி" அப்படின்ட்டு அந்த பையன் கிஸ் பண்றது ஒரு மாரி சின்ன பையன் மாதிரி கியூட்டா கிஸ் பண்றான்டின்னா, இவன் என்ன போய் இப்படி சொல்லிட்டியேடி அப்படின்ற மாரியே, இவ அப்படியே நான் நெறைய பேசிட்டேன்டி நான் பாட்டுக்கு. அவன் என்ன பத்தி என்ன நெனச்சிருப்பான்னு தெரியல. ஒரு மாரி மேனிபுலேட்டிவான, ஒரு மாரி சைக்கோட்டிக் விமனா டேஞ்சரஸ்ன்னு என்னைய நெனச்சிருப்பானோ அப்படின்னு, இவன் அவ ஃப்ரெண்ட் ஆட்டமே, "இல்ல இல்லடி, அவன் அப்படி நெனச்சிருக்க மாட்டான். எனக்கு என்னமோ அவளுக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு தோணுது" அப்படின்னு அத இவனே அப்படியே ஃப்ரெண்ட் ஆட்டம் சொல்லுவான் பாருங்க. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே வாயெல்லாம் பல்லுன்ற மாரி அப்படியே இருப்பா. இப்போ இவன் ஃபோன் அடிச்சு பேசுவான். அதுக்கு அவ கரெக்ட்டா அந்த பசங்க மேனரிசத்திலேயே, "ஏய் மச்சி சொல்றா மச்சி, என்ன?" அப்படின்ற மாரியே கியூட்டா இருக்கும் அது. "மச்சி ட்ரிப்போட கடைசி நாள்ல நான் ஒரு ட்ரெயின்ல ஒருத்திய பார்த்தேன்டா. ஐயோ! பொண்ணு சும்மா பார்க்கறதுக்கு அப்படி ஏஞ்சலாட்டம் இருந்தாடா. ஆஹா! இவ ஏதோ என் மனசுக்குள்ள எவ்ரிதிங் இஸ் கோனா பி ஆல்ரைட் அப்படின்ற மாரியான ஒரு குரல் சொல்றக்கூடிய ஆளா இருப்பாளோடா அப்படின்று. ஷி இஸ் சூப்பர் ஸ்மார்ட்ரா. வெரி பியூட்டிஃபுல்ரா அவ. மச்சான் நான் அவள்ட்ட இதுவரை என்ன பேசுனேன்னே தெரியல. என்னென்னமோ பேசுனேன்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவ என்ன பத்தி என்ன நெனச்சிருப்பாளோ அப்படின்னு இவ சொல்லுவா, "மச்சி பொண்ணுங்க அப்படிலாம் எதுவும் நெனைக்க மாட்டாங்கடா. அவளுக்கும் உன்ன புடிச்சிருக்கு தான் போல இருக்கு" அப்படின்னவும், இது இவிங்களுக்கு செக்க ஃபீலிங்ஸா இருக்குங்க 2 பேத்துக்கும். சொல்லுவான், "ஏதோ கனவுல இருக்க மாதிரி இருக்குடி" அப்படின்னுட்டு. அப்புறம் இந்த கேண்டில் லைட் டின்னர்ல அந்த மாரியான ஒரு பிளேஸ்ல கூட வயலின் மியூசிக்ல அப்படி அப்படி காதல் மியூசிக் அப்படி வாசிப்பாய்ங்க. சில்லையனுக்கு இப்பதாங்க அப்படியே பயம் வருது. "பொழுது விடிஞ்சு போகுதேடா, விடிஞ்சா போயிருவியேடா" அப்படின்ற மாரி அந்த அபான்மென்ட் ஃபீலிங்கு இப்பதான் இவளுக்கு வருது. கேட்பா, "காலையில எப்புட்றா இந்த குட் பாய், பாய் எல்லாம் சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் ரொம்ப டிப்ரசிங்கா இருக்குதுல்ல" அப்படின்ட்டு. உடனே ஜெஸி பையன், "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ வேணா இப்பவே சொல்லேன். சும்மா சொல்லு. பாய், குட் பாய், லேட்டர், டாடா" அப்படின்ட்டு அந்த நெகட்டிவ் பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ இவங்க இப்படியே ரிஹர்சல் பண்ணி பார்த்துப்புட்டு, இவன் கேட்பாங்க, "அடியேய் நம்ம ஊருக்கு போயிட்டு இங்கேருந்து இந்த ஃபோன் கால் மூலமா, இல்லன்னா இந்த இமெயில் மூலமா லவ் பண்ணலாம்டி" அப்படிம்பான். சிலின்னு இவ தாங்க, "டேய் பிராக்டிகலா பேசுடா. இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம்டா. இன்னைக்கு தான் கடைசின்னு நான் நெனச்சுக்க. அவ்வளோதான். இத்தோட நம்ம போயிரலாம்டா" அப்படின்ருவா. ஏன் சொன்னான்லாம் தெரியாதுங்க. இது ஜெஸ்ஸிக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும். இவன் மனசுக்குள்ள காதல், கல்யாணம்ன்ட்டு ஒரு மாதிரி லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் யோசிச்சு வச்சிருப்பான். உள்ளுக்குள்ள ஆசைய கிளப்பி விட்டுப்புட்டு, கடைசியா இப்படி சொல்லவும் அவனுக்கு அது கஷ்டமா இருக்குது. அடுத்ததா இவங்கள்ட்ட கையில சுத்தரா காசு இருக்காதுங்க. அப்படியும் இந்த பாருக்கு போயி சிலைன்னு சொல்லுவா, "அடேய் நீ அந்த பார்டெண்டர்ட்ட போயி எப்படியாச்சும் பேசி கீசி எப்படியாச்சும் ஓசியிலே ஒயின வாங்க முடியுதான்னு பாரு. நான் அந்த டிஸ்ட்ராக்ஷன யூஸ் பண்ணி கிளாஸ திருடிர்றேன்ட்டு." இவன் முதல்ல அந்த பார்டெண்டர்ட்ட போய், "ஐயா நாங்க காதலருங்க. இது எங்களோட கடைசி நாட்கள். கையில எங்கள்ட்ட சுத்தரமா காசு இல்ல. என் ஆளு ஒயின் கேட்டா, நீங்க இந்த ஒயின் எனக்கு ஓசியில குடுக்குறீங்களா? நான் வேணா ஊருக்கு போயிட்டு உங்க பாருக்கு அட்ரஸுக்கு நான் பணத்த சென்ட் பண்ணி விடுறேன்னு." அவரு இளஞ்சோடிகள பார்த்துப்புட்டு ஆளு யோசிச்சுக்கிட்டே நிப்பாரு. "ஒக்காளி ஓடுங்கடா" அப்படின்னு தொரத்தி விட்டுருவாருன்னு நெனச்சேன். பார்த்தா நல்ல மனுஷன் போல இருக்குதுங்க. சரி ஓகே, இந்தாங்க நீங்க கேட்ட ஒயின். ஹேவ் அ கிரேட் நைட் அப்படின்ட்டு அழகா பேசி அனுப்புவாரு. அப்புறம் இவங்க இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள அப்படி இந்த புல் தரையில அப்படியே படுத்த மேனிக்கு மேல வானத்து அழக அந்த நிலாவ பார்த்துக்கிட்டு இவங்க அப்படி கீழ ஜோடியா படுத்திருப்பாய்ங்க. அப்போ சொல்லிப்பாய்ங்க, "ஐயய்யோ! என்னடா இது விடிய போகுது அதுக்குள்ள. நைட்டு என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு." டைம் சனியன போட்டு திட்டிட்டு இருப்பாய்ங்க. இந்த டைம் சனியன் எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் ஓடுது அப்படின்ட்டு. அங்க கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே நெருக்கம் கூடி அங்கேயே செக்ஸும் வச்சுப்பாய்ங்கங்க. இப்ப விடிஞ்சதும் அப்படியே ஒண்ணா சோகமா இப்படி ஊருக்குள்ள ஒரு இடத்துல அப்படியே சோகம் பாட்டு வச்சுட்டு இருக்கவோ, இவன், "ஏய் இங்கேயே நில்லுடி. அப்படியே நின்னு என் மூஞ்ச பாரு" அப்படின்ட்டு இவள சும்மா கண்ணுலயே அப்படியே மனசுக்குள்ள ஃபோட்டோ ஓட்டம் பதிய வச்சுக்கிற மாதிரி, "அப்படியே நான் நெனச்சு பார்த்துக்கிறேன்டி இத நானு" அப்படின்ட்டு. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படி செலைன் இவன் மடியில படுத்துக்கிட்டு, இவன் போறத நெனச்சு அப்படியே வருத்தத்தோட, உள்ளுக்குள்ள, "போகாதடா, நீ இங்கே என் கூடவே வாடா" அப்படின்னு கூப்பிடணும்னு இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த குறுகிய காலத்திலேயே இந்த அளவுக்கு இன்டிமேட்டா ஆகும்னு இவங்க நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டாய்ங்க. அந்த அளவுக்கு நெருக்கம். எப்படின்னா, இந்த 10 வருஷம் லவ் மாதிரி அவைங்களுக்கு அது அந்த அளவுக்கு தோணுதுங்க. இப்ப மட்டும் நீங்க, "அடேய்
இது வெறும் ஒரு நாள் கூத்து தானடா, இதுக்கு ஏன்டா இப்படின்ற மாரி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மள ஸ்க்ரீன பிச்சுக்கிட்டு வந்து உங்கள அடிச்சே கொன்னுருவாய்ங்கங்க. அந்த அளவுக்கு அந்த காதலோட வீரியம் அப்படி இருக்குதுங்க. ஆனா படத்துல இப்போ கடைசியா 2 பேரும் அந்த பிரியற நேரம் வந்ததும், ஜெஸ்ஸி இவள முதல்ல நம்ம போறதுக்கு முன்ன அவ ஊருக்கு போற அந்த பாரிஸுக்கு இவள ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு இங்க ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அங்க காதலர்கள் 2ம் அப்படியே பிரிய முடியாம, ஐயோ! அப்படியே வெறித்தனமா கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கட்டி தழுவிட்டு இருப்பாய்ங்க. இவ இப்பதாங்க சொல்லுவா, "அடேய் நான் நேத்து ஏதோ இன்னையோட நம்ம போதும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேணாம்" அப்படின்லாம் சொல்லிவிட்டேன். "சாரிடா என்னால முடியல. நம்ம திரும்பவும் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிருவா. வேணும்னா நானும் இதே மாதிரி உனக்காக ஃப்ளைட் புடிச்சு உன் ஊரு அமெரிக்காவுக்கு நான் இப்படி வரட்டா? சரி, இப்ப எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம்? ஒரு 5 வருஷம் வச்சுப்போமா? அப்படின்னு இவன், "அடேய் 5 வருஷம்லாம் ரொம்ப அதிகம்டி. வேணா 1 வருஷம் வச்சுப்போமா? இல்லன்னா ஒரு 6 மாசம் ஓகேவா? சரி இப்ப ஜூனுன்னா இன்னும் ஒரு 6 மாசம்னா டிசம்பர்ல நம்ம இதே இடத்துல பார்க்குறோம்" அப்படின்னு இந்த லொகேஷன்லயே இந்த நாள்ல நம்ம பார்க்குறோன்ட்டு கடைசியா இவங்க இப்படி பிரிஞ்சு போறது அப்படியே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. படத்துல இந்த மாதிரியான அப்படி மேஜிக்கல் லவ்வ அப்படி இன்டென்ஸா அப்படி டக்குன்னு காட்டி கடைசியா இப்படி சேட் எண்டிங்கோட எப்படின்னா இவங்க திரும்ப வருவாங்களா, இல்ல மனசு மாறிடுவாங்களா, இல்ல வேற வேற யார மேலயாச்சும் காதல் வந்து அவங்க அப்படியே போயிருவாங்களான்ற மாதிரியான ஏகப்பட்ட கேள்வி நமக்குள்ள எழும்புங்க. உள்ள அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ்களுக்கும் இந்த வெயிட்டிங்ன்ற ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல அந்த அன்சர்டனிட்டில வாழ்றது ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஈவென்ட்டுங்க. எனக்கு சத்தியமா அந்த அளவுக்கெல்லாம் பொறுமை இருக்குமான்னுலாம் எனக்கு சத்தியமா தெரியல. யோசிச்சு பாருங்க. இப்பல்லாம் நம்ம உடனே வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ன்ட்டு எனி டைம் அதுவும் 24/7 அவைலபிளா இந்த ஹியூமன் கனெக்ஷன் வச்சிருக்கோம் இல்லையா? இல்லன்னா டைரக்ட்டா ஃபோன்ல கால் பேசுறோம். இல்லன்னா வீடியோ காலே போட்டு பேசலான்ட்டு ஹியூமன் கனெக்ஷன்றது ரொம்பவே வேல்யூவே இல்லன்ற மாதிரி ஆயிருச்சுல்ல. இதுல போய் காதல் பண்ணா விளங்குமா என்ன? அ ச்சை! லவ் பண்றவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம்ப்டினெஸ்ஸ போக்கிக்க எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல பேசிக்கிட்டே தாங்க சுத்துறாய்ங்க. குட் மார்னிங், குட் நைட்டுன்ட்டு. இப்படி வாட்ச்மேன் மாதிரி எங்க லவ் பண்ணவ வேற எவன் கூடயாச்சும் ஓடிருவாளோன்ட்டு அவ்வளோ பயம் இருக்குது உள்ளுக்குள்ள. எப்படின்னா இந்த பிட்காயின் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி கான்ஸ்டன்ட்டா அப்படியே செக் பண்ணி இழுத்து இழுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா மார்க்கெட்டே கிராஷ் ஆயிரும்ன்ற மாரி ஐய்யய்யோ! அந்த அளவுக்கு பொழுதானைக்கும் சேட்டிங் பண்ணிக்கிட்டு எமோஷனல் போர்ட்ஃபோலியோ மாரி ஒரு கட்டத்தில யூஸ் பண்ணிருவாய்ங்க. அவளுக்கு நடக்கக்கூடிய எல்லா டிஸ்கம்ஃபர்ட்டுக்கும் காதலிக்கிற பையன் சேவியர் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு, "எல்லாம் சரியா போயிரும் பேபி. நான் இருக்கேன் கவலைப்படாத" அப்படின்ட்டு ரீஅஷ்யூரன்ஸ் மேக் பண்ணிட்டு இருப்பான். ச்சை! அதுலயும் அந்த ரோட்ல போற பொண்ணுங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் கையில ஃபோன் பேசிக்கிட்டு, இல்லன்னா ஃபோன் நோண்டிக்கிட்டு, வீட்டு மாடியிலலாம் அந்த ஃபோன் கையோட அப்படியே சுத்திட்டு இருப்பாளுக. அப்பா மின்னாடி அப்படி பைக் ஓட்டுவாரு. பின்னால பொண்ணு அது சேட் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். ஆ என்னத்த சொல்ல, லவ்வுன்றதே இப்பல்லாம் ஒரு டைம் பாஸ் பிஹேவியர் ஆட்டம் ஆகி போச்சு. இதுல நைட்டு பூரா தூங்காம செக்ஷுவல் டாக்லாம் வேற நடத்துவாய்ங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படியே பேசியே செக்ஷுவல் இன்டென்ஷன இந்த பையன் தூண்டி விடுவான். "ஏய் நான் மட்டும் இப்போ உன் பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, இங்க கை வைப்பேன்டி, அங்க கை வைப்பேன்டிம்மா. அவ ஏய் சும்மா இருடா ஏய்" அப்படிலாம் அப்படின்ட்டு. ஏன் இந்த லவ்வுன்றது இந்த ஃபோனு, சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இவ்வளோ மீனிங்லெஸ்ஸா ஆயிருச்சுன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களாங்க? நம்ம அப்பாக்கள் காலத்துலலாம் அப்பல்லாம் இந்த லவ் லெட்டர் எழுதி அழகா எப்பிக்கான முறையில் லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவன் லெட்டரை படித்தாளா இல்லையா காதலிக்கிற பொண்ணு, இல்லை அவன் அப்பங்காரன் எடுத்து படிச்சுட்டானா நம்ம மாட்டிப்போமான்ட்டு இவ்வளோ பயங்களும் இவ்வளோ ஹெசிடேஷன் இவ்வளோ வெயிட்டிங்கெல்லாம் அதில் இருக்கும். காதல் கடிதம் எழுதின அந்த ஜென்ரேஷனு ஐயோ எப்படித்தான் அவங்க அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரிலங்க. லவ் லெட்டருக்கும் முன்னாடி அப்போல்லாம் எப்படி லவ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரில. சரி படத்தில் இவங்களோ காதல் இப்படி அன்ஃபினிஷ்டு லவ் எண்டிங்கோட வெயிட்டிங்கன்ற அந்த நெகட்டிவ் ஸ்டேட்டில் இவங்க இப்படி இனி வரும் நாட்களில் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே அப்படியே காத்துக்கிட்டு படம் பார்க்குற நம்மளையும் இந்த அன்சர்டினிட்டியில் க்யூரியஸாக இருக்க விட்டு அங்கே படத்தில் இந்த சீன்லலாங்க அப்படியே இந்த சட்டிலான ஒரு சோக மியூசிக் அந்த வயலின் மியூசிக் அப்படியே போடுவாங்க.
இந்த சேடு வயலின் மியூசிக்க கேட்கறதுக்கு, அது ஒரு மாரி அழுகலாம் வராது. ஆனா, ஒரு மாதிரி சேடான ஃபீலிங்கா இருக்கும். இவிங்க காதலர்கள் பிரிஞ்சு போறத பார்த்து. அப்போ படத்துல பேரலலா இவிங்க நேத்து அந்த ஒரு நாள் சுத்துன அப்படியே இடத்த பூரா அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே காட்டிக்கிட்டே வந்தாப்ல, கடைசியா இவிங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா அவிங்க தாய்நாட்டுக்கு இந்த மேஜிக் மொமெண்ட்டோட அந்த நெனப்புலயே அதுல பிரிஞ்சு அப்படியே அவிங்க போறாய்ங்க. அங்க இந்த படத்த முடிக்கிறாய்ங்கங்க.